ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிஷினில் அதிகமாக சவுண்டு கேட்குது. அதுக்கு நம்ம சவுண்டு வராமல் என்ன பண்ணலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், கொஞ்சம் மிஷின் மெயின்டைன் எப்படி பண்ணலாம், அதுக்கு ஆயில் எப்படி மிஷின் போடுறது வைக்கிறதுன்னு இன்றைக்கி காட்ட போகிறேன். மெயினாக இப்போ மிஷினில் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. அதை சரி பண்ணிவிட்டு எப்படி மெயின்டைன் பண்ண போகிறதுன்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் எப்படி சவுண்டு கேட்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் சும்மா தச்சு காட்டுறேன் ரஃப்பாக. எப்படி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, மிஷினில் நூலை கலட்டிக்கலாம். அதுக்கு ஃபுட் ப்ரெஷரை தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நூலை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கீழே பாபின் கேஸ்லேயும் பாபின் எடுத்துக்கோங்க. பாபின் கேஸ் எடுக்க வேணாம். மறுபடியும் பாபின் கேஸை அதிலே மாட்டிடுங்க. மாட்டிட்டு லாக் பண்ணிடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பெல்ட்டை கலட்டி விட போகிறோம். நான் பெல்ட்டை கழட்டி விட்டுட்டேன். கழட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக சும்மா மேல் டாப்பில் தொடச்சிக்கோங்க. இதெல்லாம் தொடச்சிட்டு மிஷினை அப்படியே தூக்குங்க. கீழே பார்த்தீங்களா, இந்த இருக்கா, இந்த எட்ஜ்லேருந்து இது ஃபுல்லாக நம்ம லைட்டாக ஃபுல்லாக நல்லாவே அழுத்தம் கொடுத்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தெரியுதா? இப்போது நல்லா ப்ரஷ் பண்ணியாச்சு. இந்த அடியிலலாம் விட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் எப்படிலாம் விடுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது கீழே இந்த ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இந்த மிஷின் ஒவ்வொரு இதிலோட ஜாயிண்ட் ஆகும். அதிலலாம் நம்ம ஒரு 3 ட்ராப், கரெக்டாக 3 ட்ராப்பு, அதுக்கு மேலே வேண்டாம். அப்படியே எல்லா இடத்துலையும் வெறும் 3 ட்ராப், அதுக்கு மேலே வேணாம். இப்போது கீழே எல்லா இடத்துலையும் நான் ஆயில் விட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் நீங்கள் லாஸ்ட்டாக எப்போவுமே என்ன பண்ணுங்கள், டெய்லி தைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெய்லியுமே லாஸ்ட்டாக தைச்சி முடித்து மிஷினை தொடச்சிட்டு தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு 3 ட்ராப் எல்லா ஹோல்லையுமே 3 ட்ராப் விடுங்க. மிஷினில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே அவ்வளோ சாமானியமாக வராது. இல்லை அசால்ட்டாக நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கூட சில பிரச்சனைலாம் வரும். ஃபஸ்ட்டு ஆயில் மெயின்டைன்ஸ் ஒழுங்காக இருந்தாவே மிஷினில் பாதி பிரச்சனை வராது. இப்போது கீழே நம்ம ஆயில் போட்டாச்சு. இது அப்படியே கரெக்டாக செட் பண்ணிடுங்க. எதுக்கு நான் பாபின் கேஸை உள்ளே வச்சு போடுறேன் அப்படின்னா, அதுலேயுமே ஆயில் இறங்கும். நம்ம தனியாக அதுக்குன்னு போட மாட்டோம். அதனால தான். இப்போது மிஷினில் ஹோல் இருக்கா, 1 3 1 2 3 1 2 3 இந்த இடத்துலையும் ஆயில் விடுங்க. இது கொஞ்சம் 3 ட்ராப்புக்கு மேலே விடுங்க.
இதுலேயும் ஆயில் விட்டாச்சு. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் விட்டுட்டோம். பேலன்ஸ் வீல் இருக்குல்ல, வீல் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஹோல் இருக்கும், அதுலேயும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த இருக்கா இங்கே ப்ரெஷர் ஃபுட் இருக்கா, அது ஃபுல்லாக நல்லா ஆயில் விடுங்க. அது பக்கத்தில் இருக்க ஹோல்லையும் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ கீழே நம்ம எங்கே ஆயில் விட போகிறோம் அப்படின்னா, அந்த 2 பெடல் போடுறோம்ல, எப்போவுமே அதுலேயும் விட்டுக்கோங்க. இது பவர் மிஷினாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது நார்மல் பெடல் போடுறவங்க எல்லாத்துக்கும் ஆயில் போடுவாங்க. ஆனால் இந்த காலுக்கு வைப்போம்ல அந்த பெடலில் மட்டும் ஆயில் போட மாட்டாங்க. அதனால தான் அங்கே டைட் ஆகிறது, பெயின் வர்றது எல்லாமே. நம்ம 2 கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க. இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வீலில் இந்த ஜாயிண்ட் ஆகிற சென்டர் பாயிண்ட்லேயும் ஆயில் விட்டுக்கோங்க. வீல்லையும் சென்டர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஆயில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆயில் விட்டாச்சு. ஆயில் போட்ட உடனே தைக்க ஆரம்பிக்காதீங்க. எப்போவுமே ஆயில் செட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆயில் விட்டு இப்போ இந்த நீடில் பார் மேலே ஆயில் விடுறப்போ மட்டும் பேலன்ஸ் வீலை இப்படி கொஞ்சம் ஆட்டி விடுங்க. ஏன்னா ஆயில் நல்லா உள்ளே இறங்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், நல்லா உள்ளே போகும். அவ்வளோதான், இப்போ அது ஊறட்டும். இன்னொன்று, நம்ம இந்த டென்ஷன் டிஸ்க்கு அதுலேயுமே ஒரு 3 ட்ராப் ஆயில் விட்டுக்கலாம். விட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம மிஷினுக்கு கம்ப்ளீட்டாக ஆயில் விட்டோம். நைட்டு டெய்லியும் ரெகுலராக தைக்கிறவங்க ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அவ்வளோதான், ஆயில் போட்டாச்சு. இப்போ அது நல்லா ஆயிலில் இதாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.